ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக கொடுத்த மாடல் கொஷின் பேப்பர் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரை ஈஸியாகவே வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எல்லாருமே 70க்கு ஒரு 60 + 60 மார்க்குக்கு மேலே எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் 3 மாடல் கொஷின் பேப்பர், கவர்மெண்ட்டுடைய ஒரிஜினல் 3 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். அதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சிங்கனாவே ஈஸியாக 60+ ஸ்கோர் பண்ணலாம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பொறுத்தவரை கண்டிப்பாக நான் சொல்கிற கொஷின்ஸ் தான் எல்லாமே வரும். வேணா கம்பல்சரி கொஷின் வேணும்னா கொஞ்சம் டெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அதர்வைஸ் பேலன்ஸ் எல்லாமே சொல்கிற கொஷின்ஸ்லேருந்து வந்துடும். ஸோ படிச்சுக்கோங்க. அண்ட் புக் பேக் 1 வேர்டு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஒரு 12 கொஷின் வரைக்கும் புக் பேக் கேட்பாங்க. அதுவும் 12க்குனா ஒரு 10 11 அந்த மாதிரி தான் கேட்பாங்க, பார்ப்போம். பட் 10+ மார்க்குங்கிறது புக் பேக்கில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த ப்ரோக்ராமு அந்த முக்கியமான ஹின்ஸ் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா புக் இன்சைட் 1 வேர்டு அட்டன் பண்ணிடலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஈஸியாகவே வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வந்து நல்லா படிங்க. டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது, பட் ஈஸியாக படிச்சிடலாம். அண்டு இதே கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பயாலஜி சப்ஜெக்டை படிச்சுட்டு தென் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கலாம். பேலன்ஸ் ஒரு 2 days ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கு போதும். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டியூப்பிள்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் கிவன் எக்ஸாம்பிள். ஸ்கோப் நான் என்ன வரையிலே கேட்டிருக்காங்க. பைத்தானில் சரத்தை எவ்வாறு நீக்குவா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கான PDF லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். how will you delete a string in Python? அடுத்து write a note on range in loop. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸ்னால் என்ன இது கேட்டிருக்காங்க, பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. இந்த வரை கேட்க சான்சஸும் கொஞ்சம் கம்மி தான். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபால்ட் மோட்ஸ் ஆஃப் த ஃபைல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜென்ரல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 28 பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு. அதாவது என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி தி அவுட்புட் ஃபார் த ஃபாலோவிங் பைத்தான் கோட். அவுட்புட் வந்து கேட்டிருக்காங்க. இன்புட், இந்த பைத்தானோட இன்புட்டுக்கு வந்து அவுட்புட் என்ன அப்படிங்கிறது வந்து எழுதணும். நான் சொன்னேன்ல, மேக்ஸிமம் வந்து கம்பல்சரி கொஷின் இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கொஷின்லாம் பாருங்கள் 32 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். இந்த கம்ப்யூட்டர் இது மாதிரி 2 கொஷின் இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ், இதுவும் நான் சொன்ன கொஷின் தான், அதுவும் பார்த்துக்கோங்க. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை டைனாமிக் ப்ரோக்ராம், இதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பார்த்துக்கோங்க. டெர்னரி ஆப்ரேட்டர் வித் எக்ஸாம்பிள், இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். சின்டாக்ஸ் ஆஃப் வில் லூப், இதுவும் நான் சொன்ன கொஷின் தான், இம்பார்ட்டன்ட். அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் செல் அண்ட் ஃப்ளூர் ஃபங்க்ஷன், இதுவும் நான் சொல்லியிருந்தேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து CSV ரீடர் அண்ட் டிக்ட் ரீடர் டிஃப்ரென்ஷியேட், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெச் ஒன் அண்ட் ஃபெச் மணி டிஃப்ரென்ஷியேட், அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரைட் அபவுட் த ஸ்டெப்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிங் C++ ப்ரோக்ராம் யூஸிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், அது பார்த்துக்கோங்க. 5 மார்க் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. வாட் இஸ் லிஸ்ட்டு கேன் பி கால்டு பேர், இது வந்து நான் சொன்ன கொஷின் தான். லீனியர் சர்ச் அல்காரிதம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் பில்ட் இன் ஃபங்க்ஷன், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து டிஸ்கஸ் டீட்டெயில் அபவுட் டோக்கன் இன் பைத்தான். பைத்தான் உள்ள டோக்கன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது நெஸ்டட் டியூப்புல்னால் என்ன எக்ஸாம்பிள். அடுத்து டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேப்பிங், DBMS RDBMS டிஃப்ரென்ஸு, சின்டாக்ஸ் ஆஃப் கெட் அவுட்புட் அந்த இது பார்த்துக்கோங்க. அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பார்கிராஃபு, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வித் எக்ஸாம்பிள், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரை ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ யாரும் வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு விட்டுறாதீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே பார்த்துக்கலாம்னு. ஏன்னா இது ஒரு மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால உங்களுடைய மார்க் வந்து மேஜரில் வந்து கட் ஆஃப் வந்து 400க்கு ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். தமிழ் இங்கிலீஷ் சேர்க்காம தான் கட் ஆஃப். அப்போ அந்த கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அதில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று. அண்ட் மேக்ஸில் நிறையவே டஃப்புங்கிறீங்க. ஓகே, மேக்ஸில் மார்க் போகும் பட்சத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு நல்ல மார்க் ஒரு 70க்கு ஒரு 65 அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 95 எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு மார்க் வந்து நல்லா ஸ்கோர் ஆகும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.